ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. எவ்வளவு பாட்டில் விற்குது? 1.5 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி. இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் முறைகேடாக சம்பாதித்து மேலிடத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. மேலிடம் யாரு? ஸ்டாலின், திரு ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் 22,000 கோடி டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலிருந்து மட்டும் இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு அதிகமாகி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஊழல் நடைபெறுகிற அரசாங்கத்தை அகற்றுவீர்களா? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் என்பவர் இப்ப வேறு இலாக்காவுக்கு போயிட்டாங்க. அவர் ஆடியோ மூலமாக ஒரு செய்தியை பரப்பினார். 30,000 கோடி. என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, எங்களை விட அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா வலைதளத்தில் பரவி இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்குது. 30,000 கோடி திரு சபரீஸ்வரர்களும் உதயநிதி வெல்லும் கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிற செய்தி இந்த வலைதளத்தில் வந்திருக்குது. இதுவரைக்கும் முதலமைச்சர் இதற்கு வாய் திறக்கல. இப்படி கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு பாத்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சித்துறை காலி பணியிடங்களை நிரப்புவதில் மட்டும் 800 கோடி ஊழல் செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஈடி அதை கண்டுபிடித்து அந்த கண்டுபிடித்த உடனே இந்த அரசாங்கத்தை இந்த அமைச்சர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை ஆதாரத்தோடு அறிக்கை அனுப்பிச்சோம். இன்னும் எஃப்ஐஆர் போடுவதற்கு இந்த அரசுக்கு மனமில்லை. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இப்படிப்பட்ட அமைச்சர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஸ்டாலின் வெளிநாடு போனாரு, அங்க முதலீட்டை ஈர்க்க போகல, முதலீட செய்ய போயிருக்கிறார். அவர் வெளிநாடு போய்கிட்ட பொழுது அண்மையில ஜெர்மன் நாட்டுக்கு போனாரு. அப்ப விமான நிலையத்திற்குள்ள நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதன் மூலமாக 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. அதனால சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைக்கப்பட்டது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதுல 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொல்லியிருக்கிறார். அதுல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொல்றார்.